இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். மேலும் ஒரு கெசினோ சூதாட்ட மையத்திற்கு லைசன்ஸ் வழங்கப்பட்டதா? ஜோஹர் இஸ்காண்டபுத்திரியில் வீற்றிருக்கும் மலேசியாவின் சிறப்பு பொருளாதார மண்டல பகுதியான ஃபாரஸ்ட் சிட்டி தனியார் நகருக்கு கெசினோ சூதாட்ட மையத்திற்கு அரசாங்கம் லைசன்ஸ் வழங்கியிருப்பதாக கூறப்படுவதை பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் இன்று மறுத்துள்ளார். ஒருங்கிணைந்த வீடமைப்பு பகுதிகளுடன் முக்கிய பொருளாதார மண்டல பகுதியாக 26 ஆண்டுகள் முதலீட்டு திட்டத்தின் அடிப்படையில் மிகப்பெரிய மேம்பாட்டுடன் வளர்ச்சி கண்டு வரும் ஃபாரஸ்ட் சிட்டிக்கு கெசினோ சூதாட்ட மையத்திற்கு லைசன்ஸ் வழங்கப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் வெளியான செய்தி உண்மை அல்ல என்று பிரதமர் விளக்கினார். நாட்டின் நிதி அமைச்சர் என்ற முறையில் அப்படி ஒரு அனுமதியை வழங்கவில்லை. அப்படி லைசன்ஸ் வழங்கப்பட்டிருப்பதாக யாராவது கூறினால் அது பொய்யாக மட்டுமே இருக்க முடியும் என்று பிரதமர் தெளிவுபடுத்தினார். பொதுச்சேவை ஊழியர்களுக்கு அடுத்த மாதம் அரசாங்கம் அறிவிக்கவிருக்கும் புதிய சம்பள முறை இதுவரையில் அறிமுகப்படுத்தப்பட்ட சம்பள முறையில் மிகச்சிறந்த ஒன்றாக இருக்கும் என்று பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த புதிய சம்பள முறை முன்பு இருந்த சம்பள முறையை விட கூடுதல் நிதி தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அரசு ஊழியர்களுக்கு சிறந்த அனுகூலத்தை வழங்க வல்லதாக இருக்கும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். அரசு ஊழியர்களின் சம்பள முறையை மேம்படுத்த எடுக்கப்பட்டுள்ள இந்த நடவடிக்கையானது அவர்கள் மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டதாகும் என்று நிதி அமைச்சருமான டத்தோ ஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். கடந்த 12 ஆண்டு காலமாக அரசு ஊழியர்களின் சம்பள முறையில் கவனம் செலுத்தப்படாத நிலையில் இப்போது அதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை அமைச்சரவையில் தாம் விளக்கியதாக பிரதமர் விவரித்தார். இன்று புத்ராஜயா மாநாட்டு மையத்தில் பிரதமருடனான நிர்வாக மற்றும் தூதரக ஊழியர்கள் சங்கத்தின் ஹரிராயா விருந்து உபசரிப்பு நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் அன்வார் இதனை தெரிவித்தார். நுரையீரல் பிரச்சினை காரணமாக தேசிய இருதய சிகிச்சை கழகமான IJNல் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதமர் துன் அப்துல்லா அஹ்மத் படாவி விரைவில் பூரண குணமடைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திப்பதாக பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் தெரிவித்துள்ளார். அஹ்மத் படாவி உடல்நிலை சீராக இருப்பதாக அறிவிக்கப்பட்ட போதிலும் அவர் விரைவில் குணமடைய வேண்டும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2003 ஆண்டு முதல் 2009 ஆண்டு வரையில் நாட்டின் 5வது பிரதமராக 7 ஆண்டுகள் பதவி வகித்த 84 வயது அஹ்மத் படாவி நுரையீரல் பாதிப்பு காரணமாக நேற்று IJNல் அனுமதிக்கப்பட்டதாக அவரின் மருமகனும் சுகாதாரத்துறை முன்னாள் அமைச்சருமான கைரி ஜமாலுடன் தெரிவித்திருந்தார். வரும் மே 11ஆம் தேதி நடைபெறவிருக்கும் குவாலலும்பூர் பாரு இடைத்தேர்தலை முன்னிட்டு ஒற்றுமை அரசாங்கத்தில் ஒரு அங்கமாக விளங்கும் மாசிசா பகத்தான் ஹரப்பானுக்கு ஆதரவாக களம் இறங்குவதில்லை என அறிவித்திருப்பது தேர்தல் பிரச்சாரத்தை பாதிக்காது என்று தொடர்புத்துறை அமைச்சர் ஃபமி பாட்சேல் தெரிவித்துள்ளார். இந்த இடைத்தேர்தலில் ஒற்றுமை அரசாங்கம் சார்பில் பகத்தான் ஹரப்பான் வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டு வெற்றியை உறுதி செய்வது பாரிசான் நேஷனலின் கடப்பாடாகும். இந்த இடைத்தேர்தலை புறக்கணிப்பது என்று மாசிசா எடுத்துள்ள முடிவு ஒற்றுமை அரசாங்கத்தின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு பெரும் தாக்கத்தை உண்டு பண்ணாது என்று அரசாங்க பேச்சாளரான ஃபமி பாட்சேல் குறிப்பிட்டார். குவாலலும்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானம் மற்றும் மஹிமா இணைந்து திருவிளங்கு சைவ திருமுறை மாநாட்டை இருநாள் எழில் கமழும் திருநாளாக நாளை ஏப்ரல் 26ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி வரை குவாலலும்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவிலிலும் ஸ்ரீ மகா மாரியம்மன் மண்டபத்திலும் வெகு விமரிசையாக நடத்தவிருக்கின்றன. திருவிளங்கு சைவ திருமுறை மாநாட்டை ஒட்டி முதல் நாளான நாளை வெள்ளிக்கிழமை மாலை 7:30 மணி அளவில் குவாலலும்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் நடராஜர் சன்னதியில் அமைந்துள்ள சிவகாமி அம்மன் உடனாய நடராஜ பெருமான் மற்றும் 63 நாயன்மார்களுக்கு விசேஷ பூஜைகள் நடைபெறும் என்று தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ டத்தோ ஆர் நடராஜா தெரிவித்தார். முதல் நாள் 26/4/24 வெள்ளிக்கிழமை மாலை 7:30 மணிக்கு ஸ்ரீ மகாமாரியம்மன் கோயில் அமைந்திருக்கின்ற நடராஜர் சபையில் விசேஷ பூஜைகள் நடைபெறும். அந்த பூஜைக்கு பிறகு
நம்முடைய நால்வர் பெருமகனார் இங்கிருந்து இந்த மண்டபத்துக்கு எடுத்து செல்லப்படுவார். அது முதல் நாள் ஒரு பூஜை நிகழ்வு. இந்த விசேஷ பூஜையில் பொதுமக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொள்ளும்படி தான் ஸ்ரீ டத்தோ நடராஜா அழைப்பு விடுத்துள்ளார். முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசினின் மருமகன் அட்லான் பெர்ஹானை பிடிப்பதற்கு மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRMற்கு புதிய துப்பு கிடைத்துள்ளது. தேசிய ஒருங்கிணைந்த குடிநுழைவு முறை தொடர்பான விவகாரத்தில் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் முஹிடின் மருமகன் வெளிநாட்டில் தனது கிரெடிட் கார்டை பயன்படுத்தியது மூலம் அவர் இருக்கும் இடம் தொடர்பில் புதிய துப்பு கிடைத்துள்ளதாக SPRM தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசம்பாக்கி தெரிவித்துள்ளார். இதன் தொடர்பில் மலேசியாவில் தேடப்பட்டு வரும் அட்லான் பெர்ஹானை பிடித்து நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டுவதற்கு ஏதுவாக அனைத்துலக போலீசாரிடம் ரெட் ஃபிளாக் அனுமதி கேட்டு SPRM விண்ணப்பித்திருப்பதாக அசம்பாக்கி குறிப்பிட்டார். இந்திய சமூகத்தின் சொத்துடைமை மீட்சி இதுவரை 200 ஆண்டு கனவாகவே இருந்து வந்துள்ளது. அதை நோக்கி பயணிக்கவே மலேசிய தமிழர் தன்மான சிந்தனை பேரவையின் ஏற்பாட்டில் தன்னார்வ இயக்கங்களின் பேர் ஆதரவோடு ஒருங்கிணைப்பு மாநாடு நடைபெறுகிறது. வரும் ஏப்ரல் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 9:30 மணிக்கு தொடங்கி மாலை 4 மணி வரை கோலாலம்பூர் விஸ்மாத்துன் சம்பந்தன் தான் ஸ்ரீ சோமா அரங்கில் முற்றிலும் இலவசமாக இம்மாநாடு நடைபெறும். சிந்தனை பேரவையின் தலைவரும் பிரபல ஊடகவியலாளருமான முனைவர் பெரு தமிழ்மணி தலைமையில் நடைபெறும் இம்மாநாட்டை இந்திய சமூகத்தின் மூத்த தலைவரும் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சருமான தான் ஸ்ரீ டத்தோ ஸ்ரீ டாக்டர் சுப்பிரமணியம் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக துவக்கி வைத்து உரையாற்றவுள்ளார். முதுபெரும் தலைவரும் முன்னாள் புறநகர் மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சருமான தான் ஸ்ரீ டத்தோ குமரன் பங்கேற்று சிறப்புரை ஆற்றவுள்ளார். பொருளாதார ஆய்வாளர் இரா மாசிலாமணி பரந்துரையில் உள்ள முக்கிய நோக்கங்கள் குறித்து விவரித்து பேசுவார். நாட்டின் முன்னணி வழக்கறிஞர்களான டத்தோ வி நடராஜா மற்றும் மதியழகன் நாட்டின் அரசியல் சட்டம் குறித்தும் அச்சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி தனி மனித உரிமைகள் எவ்வாறு பறிக்கப்படுகின்றன என்பதை பற்றியும் விரிவாக எதிரொலிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமரிடம் வழங்கப்பட்டுள்ள சொத்துடைமை மீட்பிற்கான 10 பெருந்திட்டங்கள் குறித்து சிந்தனை பேரவையின் தலைமைச் செயலாளர் மு விந்தைக்குமரன் விவரித்து பேசுவார். தன்னார்வ இயக்க பேராளர்களுடன் சமூகத்தின் எல்லா மட்டங்களிலும் உள்ள முக்கிய பிரமுகர்கள் பலரும் பங்கேற்கும் இம்மாநாடு பிரதமர் இந்தியர்களின் பொருளியல் மேம்பாட்டிற்கு திட்டமிட்டுள்ள நோக்கத்திற்கு பெரும் உந்து சக்தியாக அமையும் என்று சிந்தனை பேரவையின் ஊடகத்துறை செயலாளர் கண்ணன் என்கின்ற தினகரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். ஜோஹர் பாரு மாநகரில் ஆடம்பர அடுக்குமாடி வீடொன்றில் 5 வயது சிறுமி ஒருவர் 12வது மாடியிலிருந்து கீழே விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் நேற்று மாலை 6:30 மணியளவில் நிகழ்ந்தது. பள்ளிக்கு சென்ற தனது 11 வயது மூத்த பிள்ளையை அழைத்து வருவதற்கு அந்த சிறுமியின் தாயார் 4 மாத கைக்குழந்தையுடன் வெளியே சென்றெடுத்த வேளையில் வீட்டில் தனி ஒரு நபராக விடப்பட்ட அச்சிறுமி அறை ஒன்றில் திறந்திருந்த கண்ணாடி கதவின் வாயிலாக கீழே விழுந்திருக்கலாம் என்று நம்பப்படுவதாக ஜோஹர் பாரு மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ராவ் சலாமத் தெரிவித்தார். அச்சிறுமியின் தாயார் வீடு திரும்பிய பின்னர் தனது 5 வயது மகளை காணாதது குறித்து அந்த அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியில் தேடிய போது அச்சிறுமியின் உடல் 6வது மாடியின் நடைபாதையில் இரத்த வெள்ளத்தில் கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாக ACP ராவ் சலாமத் குறிப்பிட்டார். தகவல் கிடைத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த மருத்துவ குழுவினர் அந்த சிறுமி இறந்துவிட்டதை உறுதி செய்தனர் என்று அந்த போலீஸ் அதிகாரி தெரிவித்தார். கடந்த செவ்வாய்க்கிழமை லுமூட்டில் விபத்துக்குள்ளான அரச மலேசிய கடற்படைக்கு சொந்தமான 2 ஹெலிகாப்டர்களின் உடைந்து சிதறிய பாகங்கள் சம்பவம் நிகழ்ந்த இடத்திலிருந்து இன்று வியாழக்கிழமை முற்றாக அகற்றப்பட்டன. HOM ரகத்திலான ஹெலிகாப்டரையும் ஃபெனக் ரகத்திலான ஹெலிகாப்டரையும் அகற்றும் பணி மாலை 4:30 மணியளவில் நிறைவடைந்தது. லூமுட்டில் கடற்படைக்கு சொந்தமான விளையாட்டு அரங்கில் ஃபெனக் ரகத்திலான ஹெலிகாப்டரின் உடைந்த பாகங்களை அகற்றும் பணி முதலில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அருகாமையில் உள்ள கடற்படையின் நீச்சல் குளம் அருகில் HOM ரகத்திலான ஹெலிகாப்டரின் உடைந்த பாகங்கள் முழுமையாக அகற்றப்பட்டதாக அரச மலேசிய போலீஸ் படையினரால் அமைக்கப்பட்ட விசாரணை குழுவினர் தெரிவித்தனர்.
2 ஹெலிகாப்டர்களும் மோதிக்கொண்ட இந்த விபத்தில் 10 வீரர்கள் உயிர் இழந்தனர். ஜோஹர் கிலுவாங் தமான் இந்தானில் பல்பொருள் விற்பனை கடையில் கத்தி முனையில் கொள்ளையிட்டதாக நம்பப்படும் 4 நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். ஒரு முன்னாள் கைதி உட்பட 25க்கும் 42க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த நால்வரும் கடந்த திங்கட்கிழமை மாசாய் ஸ்ரீ அமானில் உள்ள ஒரு வீட்டில் கைது செய்யப்பட்டதாக கிலுவாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP பஹ்ரின் முகமது நோ தெரிவித்தார். இதே சந்தேக பேர்வழிகள் கடந்த வாரம் போந்தியானில் உள்ள மற்றொரு பல்பொருள் விற்பனை கடையில் நுழைந்து பொருட்களை கொள்ளையிட்டிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சப்பாங் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் காகோ பிரிவில் பெட்டி ஒன்றில் வெடிகுண்டு இருப்பதாக மிரட்டல் வந்ததை தொடர்ந்து இன்று பெரும் பதற்றமும் பரபரப்பும் ஏற்பட்டது. விமானத்தில் சரக்குகளை ஏற்றுவதற்கு முன்னதாக பொருட்கள் உள்ளடக்கம் குறித்து எக்ஸ்ரே சோதனை இயந்திரத்தில் பரிசோதித்து பார்த்தபோது பெட்டி ஒன்றில் வெடிகுண்டு இருப்பதைப் போல் சமிக்கை காட்டியதை தொடர்ந்து இது குறித்து இன்று பிற்பகல் 1:30 மணியளவில் ஓர் அவசர அழைப்பை விமான நிலைய போலீசார் பெற்றதாக மாவட்ட போலீஸ் தலைவர் ACP அஸ்மன் ஷரியாட் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து விமான நிலைய காகோ பகுதியில் வெடிகுண்டு செயல் இழப்பு பிரிவினர் K9 பிரிவைச் சேர்ந்த மோப்ப நாய்களின் உதவியுடன் சோதனையில் ஈடுபட்டனர். அச்சோதனையின் போது அந்த பெட்டியில் மடிக்கணினியும் பேட்டரிகளும் ஒயர்களும் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. பொருட்களை தூக்கி எறிந்தால் வெடித்துவிடும் என்று எழுதப்பட்ட வாசகமே இந்த அச்சுறுத்தலை ஏற்படுத்தி விமான நிலைய பணியாளர்கள் மத்தியில் பெரும் பதற்றத்தை உண்டு பண்ணியதாக ACP அஸ்மன் ஷரியாட் விளக்கினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்ய